வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாடு சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி தீர்மானம் நிறைவேற்ற திட்டம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறுமென வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டிசம்பர் 11ஆம் தேதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என தகவல். நாளை மறுநாள் மீண்டும் புதுச்சேரி, காரைக்கால், கடலூரில் கனமழை பெய்யக்கூடும். வங்கக்கடலில் நிலவும் தாழ்வு பகுதி காரணமாக மழை பெய்யும் என அறிவிப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி வரை மழை தொடரும் என எச்சரிக்கை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு. சபரிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. பக்தர்களுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட மண்டபத்தை சேர்ந்த 8 மீனவர்கள் டிசம்பர் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. அரசியல்வாதியாக விஜயை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என அமைச்சர் KKSS ராமச்சந்திரன் பதிலடி. ரசிகர்களை நம்பிக்கொண்டு அரசியல் நாகரிகம் இல்லாமல் விஜய் பேசி வருவதாகவும் விமர்சனம். சினிமா ரசிகர்களை நம்பிக்கொண்டு இதையெல்லாம் பேசுவது ஒரு சரியான அரசியல்வாதிக்குரிய நாகரிகமாக இருக்காது. நம்மை பொறுத்தளவிற்கு 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் உள்ளதாக விஜய் கூறியது 100% உண்மை. மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. அவர் விஜய் சொன்னது 100% உண்மை, அதுல மாற்று கருத்து. அர்ஜுன் ஆதவா அங்க பேசுறாரு, ஒரு இதுல பேசுறாரு. அவருடைய கருத்து என்பது அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒரு கட்சியினுடைய. 2026 தேர்தலில் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனித்து நின்று தேர்தலை சந்திக்க தயாரா? திமுகவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சவால். விஜய் மணிப்பூர் செல்ல தயாராக இருந்தால் அவருடன் மணிப்பூர் சென்று அங்குள்ள கள நிலவரத்தை எடுத்துரைக்க தயார். மணிப்பூர் விவகாரத்தில் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார். நடிகராக இருந்து இப்போதுதான் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார். அவருக்கு அரசியலின் அடிப்படை புரிதல் தேவை. அரசியலில் அடிப்படை பொது அறிவை தாவேக தலைவர் விஜய் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அண்ணாமலை விமர்சனம். என்ன இப்ப அரசியல்ல, பொது அரசியல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஒரு சினிமா நடிகரா உச்சத்தில் இருந்துட்டாங்க, பெரிய ஒரு நடிகர், எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர். அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ பாலிட்டிக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன, மணிப்பூர் என்ன, என்ன பிரச்சனை,
அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன? திமுக கூட்டணியின் கட்டுக்கோப்பை சீர்குலைக்க சதி நடப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. புதிய கூட்டணியில் இடம்பெற வேண்டிய தேவை விசிகாவுக்கு இல்லை எனவும் திட்டவட்டம். அதன் கட்டுக்கோப்பை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்று சிலர் முயற்சிக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பில்லை. தொடர் வெற்றி பாமக விளம்பர அரசியல் செய்யாமல் களத்திலிருந்து மக்கள் பணி செய்கிறது. தாவேகா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு அன்புமணி ராமதாஸ் பதில். கட்சி மற்ற கட்சிகள் போன்று கிடையாது. விளம்பர அரசியல் நாங்கள் செய்யறது கிடையாது. அங்கே போயிட்டு டிவியில் பேசுறது, பேட்டி கொடுக்கறது, டிவியில் விவாதம் பண்ணுறதுல எங்களுக்கெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு களத்தில் மக்கள் பணி நாங்கள் ஆட்டிட்டு இருக்கோம். நேரடியாக களத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய வேலை. மற்றபடி மற்ற கட்சிக்காரங்க மாதிரி போன்று விளம்பர அரசியல் நாங்கள் செய்யறது கிடையாது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சினிமாவில் நடிப்பது போல் அரசியலிலும் நடிக்கிறார். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டிற்கே அழைத்து போட்டோ ஷூட் நடத்தியுள்ளார் எனவும் கொங்கு ஈஸ்வரன் விமர்சனம். தமிழக வரலாற்றிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாளை நாட்டை ஆளப்போகிறேன் என்று சொல்லுகிறவர் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் பாதிக்கப்பட்டவர்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து நிவாரணம் கொடுத்ததாக நான் பார்க்கவில்லை. முதல் முறையாக பார்க்கிறோம். அதுவும் சம்பந்தமில்லாத டிபி சத்திரத்திலிருந்து அழைத்து போட்டோ ஷூட் நடத்தியிருக்கிறார்கள். நடந்தது அதுதான். பாதிக்கப்பட்டது மரக்காணம், விழுப்புரம், விக்கிரவாண்டி. திமுக கூட்டணி கணக்கை மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் என விஜய் கூறியது நடந்தால் அவரது வாயில் சர்க்கரை போடுவேன். விஜயின் கருத்தை ஆதரித்து நடிகை கஸ்தூரி பேட்டி. நான் விஜய் வாயில சக்கரை போடுறேங்க, இதுக்கே அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே. தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் விஸ்வகர்மா திட்டத்தை தொடங்க மாட்டோம். சென்னை எம்சிசி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டம் என்னன்னா, திருப்பி குலக்கல்வி, அப்பா என்ன வேலை பார்த்தாரோ, தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலை பாரு அப்படின்னு ஒரு விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நம்முடைய மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றத்துக்காக இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம். நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க, எந்த காலத்திலையும் நாங்க தமிழ்நாட்டில் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் துவங்க மாட்டோம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் மத்திய குழு ஆய்வு. பன்ருட்டி அருகே உள்ள பகண்டை, மேல்பட்டாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட சேதத்தை பார்வையிட்டனர். பெஞ்சல் புயல் சேதங்கள் குறித்து புதுச்சேரியில் மத்திய குழு ஆய்வு. விளைநிலங்கள், குடியிருப்புகள், துணை மின் நிலையங்களில் பாதிப்புகளை பார்வையிட்டனர். புதுச்சேரி டிஎன் பாளையம் பகுதியில் மத்திய குழுவினரை முற்றுகையிட்ட மக்கள். புயல் பாதிப்புகளை சீரமைக்க அரசு அதிகாரிகள் முன்வரவில்லை என புகார். விக்கிரவாண்டி தக்காமேடு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருளர் குடியிருப்பில் வசிக்கும் குழந்தைகள். நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பாட புத்தகங்களை வெயிலில் காய வைத்த மாணவர்கள்.
மண் சரிவு ஏற்பட்ட அண்ணாமலையார் மலையில் மலையின் தன்மை, மண்ணின் தன்மை குறித்து 8 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு. மண் மற்றும் பாறை மாதிரிகளை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர். கார்த்திகை தீபத்திற்கு திருவண்ணாமலையில் பக்தர்கள் மலையேற அனுமதிப்பது தொடர்பாக ஆய்வுக்குழுவின் அறிக்கை பெற்று முடிவெடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. மலையிலே ஏற்கனவே கடந்த காலங்களில் அனுமதித்து போல் மக்களை அனுமதிப்பதா அல்லது சூழலுக்கேற்றார் போல் தீபத் திருவிழாவை சிறப்போடு நடத்த வேண்டும். மக்கள் கண்குளிர அந்த தீப ஒளியை காட்சி தர வேண்டும். அந்த தீப ஒளி திருப்பூரில் நடைபெற்ற அமமுக நிகழ்ச்சியில் அஜித்தே கடவுளே என முழக்கமிட்ட மாணவர்கள். ஷாக்கான டிடிவி தினகரன் உடனடியாக பேச்சை நிறுத்தியதால் சலசலப்பு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் சினிமாவில் நடித்தவர்தான். சினிமா செய்திகளை தான் பார்ப்பதில்லை என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் டிடிவி தினகரன் கருத்து. சினிமா செய்திகளை பார்க்கிறேன், சினிமாவை அவர் குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலுக்கு அப்புறம் தான் அவர் நடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற செய்திகள் தான். பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் பணிகள் 90% நிறைவு. பிப்ரவரிக்குள் 100% பணிகள் நிறைவடைந்து மார்ச், ஏப்ரலில் சோதனை ஓட்டம் நடைபெறும் என மெட்ரோ நிர்வாகம் தகவல். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் விஜய் கட்சியினர் நிவாரணம் வழங்க அனுமதி மறுக்கப்படுவதாக புகார். மற்ற கட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டும் அனுமதி மறுப்பதாக கூறி வாக்குவாதம். தமிழிசையில இங்கே இல்ல மேலேயே கொடுத்துட்டாங்க. மதுரையில் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வரும். முதற்கட்டமாக 1118 கோடியில் கட்டுமான பணிகள் நடப்பதாக RTI மூலம் தகவல். கோட்டயத்தில் புனரமைக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகத்தை திறந்து வைப்பதற்காக வரும் 11ஆம் தேதி கேரளம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விழாவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமை தாங்குவார் என தகவல். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். பெண்களுக்கு எதிரான வழக்குகளை திமுக அரசு மெத்தன போக்குடன் கையாளுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் நுகர்வோர் கேட்கும் மதுபானங்களுக்கு உண்டான ரசீதுகளை கண்டிப்பாக வழங்க வேண்டும். அனைத்து அரசு மதுபான கடைகளுக்கும் டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. கோயம்பேடு போரூரில் இருந்து மீண்டும் ஆம்னி பேருந்து சேவை. உயர்நீதிமன்றத்தில் இருந்த அடுத்த உத்தரவு வரும் வரை கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்து சேவை தொடரும் என அறிவிப்பு. சேலத்தில் ஓடும் ரயிலில் கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடத்திய ஆந்திர மாநில ஐயப்ப பக்தர்கள் மீது வழக்கு பதிவு. வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் சேலம் ரயில்வே காவலர்கள் விசாரணை.
கொடைக்கானலில் கோலாகலமாக நடைபெற்ற சேத்தாண்டி திருவிழா. 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள் உடல் முழுவதும் சேற்றினை பூசி நேர்த்திக்கடன். மக்கள் நாள்தோறும் பயன்படுத்தும் பொருட்களுக்கான GST வரியை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சாமானியர்களை பாதுகாக்காமல் கார்ப்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை அளிப்பதாகவும் சாடல்.